இரட்டை கொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் கிழக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினருமான பூபால பிள்ளை பிரசாந்தன் மற்றும் அவரது சகோதரன் ஆகியோரின் விளக்கமறியல் தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்ட நீதவான் நீதிமன்ற நீதிபதி மாணிக்கவாசகர் கணேசராஜா முன்னிலையில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து சந்தேக நபர்களை எதிர்வரும் 8ஆம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. மட்டக்களப்பு ஆரியம்பதியில் 2008ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி பாடசாலை ஆசிரியர் ஒருவர் உள்ளிட்ட 2 கொலை செய்யப்பட்டமை தொடர்பில் அவர்கள் காத்தான்குடி போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். கொலை செய்யப்பட்ட ஆசிரியரின் சகோதரி ஒருவரால் அளிக்கப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பொதுச் செயலாளரையும் அவரது சகோதரனையும் காத்தான்குடி போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். கடந்த வருடம் அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி கைதான பூபால பிள்ளை பிரசாந்தன் மற்றும் அவரின் சகோதரரான ஹரன் ஆகியோர் தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர்.